வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன். புனர்ப்பு தோஷத்த பத்தின டீட்டெயிலான வீடியோ தான் இது. புனர்ப்பு தோஷம் சனி, சந்திரன் 10 டிகிரிக்குள்ள இணையும் பொழுது, சனியும் சந்திரனும் ஒரே வீட்ல 10 டிகிரிக்குள்ள இருக்கும் பொழுது புனர்ப்பு தோஷம் ஏற்படுது. இதில சந்திரன் வளபிறையா இருக்கும் பொழுது ஒரு விதமாவும், தேய்பிறையா இருக்கும் பொழுது ஒரு விதமாவும், அமாவாசை பௌர்ணமியில இருக்கும் பொழுது ஒரு விதமாவும் இந்த புனர்ப்பு தோஷம் வேலை செய்யும். இத நான் நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஜாதகத்தில, உதாரண ஜாதகத்தில புனர்ப்பு தோஷம் சனி லக்னாதிபதியா வந்து சந்திரன் தேய்பிறை அமைப்பில் இருக்கும் பொழுது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடிப்படையில் சனியும் சந்திரனும் ஒரு வீட்டில் சேரும் பொழுது புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டு அந்த ஜாதகருக்கு ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது லைஃப் பார்ட்னரை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளில் பிரச்சனைகள் தருது. அதே போல் சனியோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தொழில் வேலை அமைப்புகளில் பிரச்சனையும், சந்திரனோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய மனத்தெளிவு, டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் பிரச்சனைகளை தருது. எனவே இந்த புனர்ப்பு தோஷம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யுது. ஆனால் புனர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கண்டிப்பாக சரியான முடிவு எடுக்கிறதுல கஷ்டப்படக்கூடிய அமைப்புகளையும், தொழில் வேலை அமைப்புகளில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இது நடைமுறையில் நிதர்சனமாக பார்த்த உண்மை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் ஜாதகத்தில் லக்னம் மகர லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ல் சூரியன் புதன், 3ல் செவ்வாய் சுக்கிரன், 5ல் குரு, 6ல் ராகு, 10ல் சனி சந்திரன், சனி உச்சம், 12ல் கேது. இப்போ வரக்கூடிய அமைப்பில் சந்திரன் வந்து தேய்பிறை அமைப்பில் இருக்கார். அதாவது சனி உச்சமாகவும் உச்சவக்ரத்துலேயும் சந்திரன் வந்து தேய்பிறை அமைப்புலையும் இருக்கார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால சனி சந்திரன் காம்பினேஷன் இருந்து சனி திசை லைஃப்பில் வந்திருக்கு. இந்த சனி திசையில் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்ட நிறைய கெட்ட விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போது சனி லக்னாதிபதியாகி உச்சவக்ரம் பெறுறது நல்லது தான். ஆனால் சந்திரனோட சேரும் பொழுது புனர்ப்பு தோஷமாயிருது. இதில் சனி திசை வருதா சந்திர திசை வருதான்னு நம்ம பார்க்கும்பொழுது சனி திசை லைஃப்பில் வந்திருக்கு. எனவே சந்திரன் 7ஆம் அதிபதியாக வந்து பாதிக்கப்பட்டு சனியோடு சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருந்து தேய்பிறை அமைப்பில் இருக்கிறனால லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதாவது சந்திரன் 7ஆம் அதிபதியாக வந்து 10ஆம் வீட்டில் இருந்தாலுமே கூட, கேந்திர அமைப்பில் இருந்தாலுமே கூட, சனியோடு சேர்ந்து புனர்ப்பு தோஷம் ஏற்பட்ட அமைப்பினால் லைஃப் பார்ட்னரை புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களில் குறைபாடுகளையும் தடைகளையும் தருது. மன நிம்மதி இல்லாத அமைப்புகளையும் தருது. தொழில் வேலை அமைப்புகளில் 10ஆம் வீட்டோட சனி தொடர்பு உண்டு லக்னாதிபதியாக இருக்கிறனால தொழில் வேலை அமைப்புகளில் பெரிய நெருக்கடி, பெரிய பிரச்சனை, ஒரு முன்னேற்றமே இல்லாத தன்மை, வருமானத்துக்கு மீறிய செலவு, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, ஏதோ ஒரு தீய பழக்கத்துக்கு தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி அதன் மூலிமா பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே சனி திசை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கு. இப்போது பெண்களுக்கு ஒரு மாதிரி இந்த புணர்ப்பு தோஷமும், ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் புணர்ப்பு தோஷம் வேலை செய்யும். பெண்களுக்கு வந்து புணர்ப்பு தோஷம் எம்பத்தி, சிம்பத்தி விஷயங்களில் பிரச்சனைகளை தரும். அதாவது ஒருத்தவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகளையும், அவங்க இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளையும் சரிவர அந்த ஜாதகருக்கு தராது. ஸோ புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களில், முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் புணர்ப்பு தோஷம் பிரச்சனைகளை தரும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஏதோ ஒரு தீய பழக்கத்தையோ, இல்லை குறுக்கோளியில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளையோ, அல்லது சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து தவறான முடிவுகளை எடுக்க வச்சு அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்புகளையோ, தொழில் வேலையில் பிரச்சனையோ, இந்த மாதிரி அந்த ஜாதகரை பல விதங்களில் இந்த புணர்ப்பு தோஷம் பாதிக்குது ஆண்களுக்கு. பெண்களுக்கு இந்த லெவலில் மட்டும் இருந்துருது. இது அனுபவபூர்வமாக நான் பார்த்த உண்மை. எனவே புணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு தீய பழக்கத்தையும் அவங்க லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுருக்கும் பொழுது அந்த தசாபுத்திகள் வரும்பொழுது அது பீக்குக்கு போகும். அதாவது அது உச்சகட்டத்துக்கு போகும். அதன் மூலிமா பல அசிங்கம், அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும். எனவே சனிச்சந்திரன் காம்பினேஷன் எந்த ஒரு ஜாதகத்திலுமே மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக சந்திரன் பலமாக இருக்கணும், அல்லது சனி தன்னோட சுய வலிமையை இழந்து பாதிக்கப்பட்டு அந்த சனிச்சந்திரன் காம்பினேஷன் இருக்கணும். இதை தாண்டி இந்த சனிச்சந்திரன் காம்பினேஷனில் அந்த ஜாதகரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் சனி திசை அல்லது சந்திர திசை, இந்த 2 திசையில் எந்த திசை வருதோ அதுதான் முடிவு பண்ணுது. சப்போஸ் சனி தசையே வரல அல்லது சந்திர தசையே வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகரோட அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பிரச்சனைகளை தருது. அதாவது அந்த ஜாதகர் தன்னோட லைஃப் பார்ட்னரை புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் பிரச்சனைகளை தருது. ஆனால் தசை வந்துட்டால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அடிக்குது.
அதுதான் இந்த புனர்ப்பு தோஷத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக். எனவே சனிச்சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிற விஷயம் எந்த ஒரு ஜாதகத்திலுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நான் சொன்ன அமைப்பில் இருக்கலாம். இந்த வீடியோவில் சனிச்சந்திரன் ஒன்றா சேர்ந்து இருந்து சனி லக்னாதிபதியாக வந்தாலுமே கூட புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிற விஷயம் வேலை செஞ்சே தீரும். ஏன்னா சனிக்கு ஒரு ஆதிபத்தியம் இருக்கும், சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் இருக்கும். அதை ரெண்டையுமே தடுக்கவோ அல்லது குறைக்கவோ இந்த புனர்ப்பு தோஷம் இறங்கி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சப்போஸ் இதே சந்திரன் பௌர்ணமி அமைப்பிலையோ அல்லது அமாவாசை அமைப்பிலையோ இருக்கும் பொழுது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஜாதகத்தோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.